அன்பளிப்பு அம்மனுக்கு கொடுப்பவர்கள் மண்டலமா கோவை மாவட்டமதில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் பொள்ளாச்சி வட்டமதில் எல்லையை காட்டு மக்களுக்கும் மறுபுரிந்து அமர்ந்திருக்கும் அன்னை முந்தி மாகாளி தாயே சரணம். முந்தி மாகாளி தாயே சரணம். அன்புள்ள பொங்கவளே முந்தி மாகாளி அரவணைக்கு சென்றிடுவாய் முந்தி மாகாளி. ஆதரிக்கும் தெய்வமே முந்தி மாகாளி. ஆறுநிலை கதியே அம்மா மாகாளி. முந்தி மாகாளி. அண்ணலெல்லாம் தீர்ப்பவனே முந்தி மாகாளி. முந்தி மாகாளி. முந்தி மாகாளி. தஞ்சமென்று ஓடி வந்தோம் அம்மா முந்தி மாகாளி. அயே நீ அருள் புரிவாய் மாகாளி. தாயே நீ அருள் புரிவாய் முந்தி மாகாளி. நோய்க்கு வந்தவரை நோயில்லாமல் செய்திடுவாய். நோய்க்கு வந்தவரை நோயில்லாமல் செய்திடுவாய். ஆராய்ச்சியில் தீர்த்திடுவாய் அம்மா முந்தி மாகாளி. பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் அருள்வாய். பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் அருள்வாய். என்னை இல்லா என்பம் தன்னை எல்லோருக்கும் அருள்வாய். என்னை இல்லா இன்பம் தன்னை எல்லோருக்கும் அருள்வாய். கன்னிமார் கரும்பராயன் துணையுடனே வண்டி மாகாளி துணையுடனே மதுரை வீரன் துணையுடனே பேரண்டலம் மண் துணையுடனே ஊர்காக்கும் தாளி முந்தி மாகாளி. ஊர்காக்கும் தாயே முந்தி மாகாளி. முந்தி மாகாளி. முந்தி மாகாளி. அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே முந்தி மாகாளி. அல்லரெல்லாம் தீர்த்திடுவாய் முந்தி மாகாளி. பாதம் பணிந்து வந்தோம் முந்தி மாகாளி. பாதம் பணிந்து வந்தோம் முந்தி மாகாளி. பதமலரை தந்தருள்வாய் அம்மா மாகாளி. அம்மா மாகாளி. தலை மட்டும் ஒரு சைடு வச்சுங்க. அப்படியே மேல நிமிந்துக்கு தலை மட்டும் ஒரு சைடு வச்சுங்க. மக்களே நேற்று ஒரு பாக்கெட் எடு. பயிர்கள் செழிக்க உயிர்கள் தலைக்க நம் குடும்பம் கலைத்துவங்க ரேவதி தெய்வங்களுக்கு வழிபாட்டினை செய்து யாகத்துக்கு தலைவனாக விளங்கும் யாக ஈஸ்வரன் யாக வக்லின்னு சொல்லக்கூடிய அம்மையப்பரிடத்திலே அனுமதி பெற்று முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் கால வேள்வி வழிபாடுகள் எல்லாம் செய்து கலைகளை எல்லாம் நாடியின் வழியாக தெய்வ திருமேனிக்கு எழுந்தருளச் செய்து இன்னும் சிறிது நேரத்திலே இந்த திருக்குடத்தில் இருக்கக்கூடிய புனித நீர்களை எல்லாம் திருக்குட நீராட்டாக என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம யாத்திரை போகும் பொழுது
குளத்திலேயும் புண்ணிய நதிகளிலேயும் தீர்த்தமாடக்கூடிய புனித தீர்த்தம். சிவாலயத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கோமுகத்தின் வழியாக வரக்கூடிய முக்தி தீர்த்தம். இறந்தவரையும் பிழைக்க வைக்கக்கூடிய வல்லமை பெருஞ்சாமின்னு சொல்லக்கூடிய அருள் தீர்த்தம். ஆக புனித தீர்த்தம் என்பது பல ஆலயங்களுக்கு போய் அந்த குளத்திலையும் புனித நதியிலையும் நீராடக்கூடியது புனித தீர்த்தம். சிவாலயத்தில் மட்டுமே கிடைக்கும் கோமுகத்தினுடைய தீர்த்தம் முக்தி தீர்த்தமாகிறது. இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் வல்லமை கொண்ட அருள் தீர்த்தம் இந்த குடமுழுக்கு தீர்த்தம் மட்டும்தான். தமிழ் வழியாக நடக்குது. இந்த கோயில் வந்து 300 வருஷத்துக்கு பழமையான கோயில். இந்த கோயில் வந்து அருள்மிகு மொண்டிமாகாளியம்மன் கோயில். மொண்டிமாகாளியம்மன் கோயில்னா என்ன? மொண்டிமாகாளியம்மன் கோயில்னு வந்து சொல்லுவாங்க. யாராச்சும் தவறு தப்பு எல்லாமே செஞ்சால் அந்த சாமி வந்து அந்த காலத்தை தண்டிக்கும். அதனால்தான் இது வந்து மொண்டிமாகாளியம்மன் கோயில்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து வீரசைவ ஜங்கம குலத்தாருடைய திருக்கோயில். இருந்தாலும் எங்கள் குலத்தாரும் மட்டுமல்லாமல் இதர பெத்தனாக்கி உள்ள எல்லா பொதுமக்களும் எல்லா பெரியவர்களும் சான்றோர்களும் வந்து இங்கே அருள் வாங்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணி அருள் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த திருநிலையத்தில் 3வது முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த சாமாஜி ஆகிய ராமசாமியை நானும் என்னோட துணை நின்ற ஊர் பொதுமக்களும் குலத்தாரும் சேர்ந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக செய்யறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இது வீரசைவ லிங்காயத்தார் வந்து திருக்கோயில். இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து வழிபட்டு அம்மனோட அருளை வாங்கிட்டு போகிறாங்க. நன்றி.
பெத்தநாயக்கனூரிலே அருள்மிகு மொண்டி மாகாளியம்மன் கோவில் கிட்ட வரும் பக்தர்கள் என்ன வேண்டுதலை வைக்கின்றார்களோ அந்த வேண்டுதல் நன்றாக சீக்கிரமாக நடக்கும். எல்லா பக்தர்களும் பெத்தநாயக்கனூரில் உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த கோயிலில் கும்பிட்டு செல்லுகிறார்கள். இந்த கோயில் பழம்பெரும் கோயில், ஏன் பரிகார ஸ்தலமே என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எல்லா மக்களும் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக எல்லாமே காரியங்கள் ஆகுது. எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்கே வந்து கும்பிட்டு போனாங்க அப்படின்னா திருமணம் ஆகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்குது. நடந்து சுகம் பெறுவார்கள். அதில் பொள்ளாச்சி வட்டமதில் பெத்தநாயக்கனூரில் எல்லையை காத்து எல்லா மக்களுக்கும் அருள் புரிந்து அமர்ந்திருக்கும் அன்னை மொண்டி மாகாளி தாயே சரணம். மொண்டி மாகாளி தாயே சரணம். அன்புள்ளம் கொண்டவளே மொண்டி மாகாளி, அரவணைத்து சென்றிடுவாய் மொண்டி மாகாளி. ஆதரிக்கும் தெய்வமே மொண்டி மாகாளி, ஆறுமில்லை கதி நீயே அம்மா மாகாளி. எல்லை காக்கும் எங்கள் தேவி மொண்டி மாகாளி, அல்லல் எல்லாம் தீர்ப்பவளே மொண்டி மாகாளி. மொண்டி மாகாளி நெஞ்சார நினைத்து வந்தோம் மொண்டி மாகாளி. தஞ்சம் என்று ஓடி வந்தோம் அம்மா மொண்டி மாகாளி. தாயே நீ அருள் புரிவாய் மொண்டி மாகாளி. தாயே நீ அருள் புரிவாய் மொண்டி மாகாளி. நோயிற்று வந்தவரை நோயில்லாமல் செய்திடுவாய். நோயுற்று வந்தவரை நோயில்லாமல் செய்திடுவாய். ஆரா துயர் தீட்டிடுவாய் அம்மா மொண்டி மாகாளி. பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் அருள்வாய். பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் அருள்வாய். எல்லை இல்லா இன்பம் தன்னை எல்லோருக்கும் அருள்வாய். எல்லை இல்லா இன்பம் தன்னை எல்லோருக்கும் அருள்வாய். கன்னிமார் கருப்பராயன் துணையுடனே வண்டி மாகாளி துணையுடனே மதுரை வீரன் துணையுடனே பேரண்டலம்மன் துணையுடனே ஊர்காக்கும் காளி உச்சி மாகாளி. ஊர்காக்கும் தாயே மொண்டி மாகாளி. மொண்டி மாகாளி மொண்டி மாகாளி. அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே மொண்டி மாகாளி. அல்லலெல்லாம் தீர்த்திடுவாய் மொண்டி மாகாளி. பாதம் பணிந்து வந்தோம் மொண்டி மாகாளி. பாதம் பணிந்து வந்தோம் மொண்டி மாகாளி. பதமலரை தந்தருள்வாய் அம்மா மாகாளி. அம்மா மாகாளி.